என்னவும் தெரில, ஆடாமல் நில்றானாலும் கேட்க மாட்டேன். நான் ஜூம் பண்ணி வந்து எல்லாரும் போயிடுவாங்க, ஃபாலோவர்ஸ் தான் போயிடுவாங்க. நீ தான் அழகு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்களோட காம்பன்சேஷன். பாருங்க, நல்லா பாருங்க. முடிய காட்டாத, உன் கூந்தலை காட்டாத, வாயை காட்டு. பொட்டு வச்சுட்டு ஆக்சசரிஸ் போட்டு நாங்கள் கிளம்புறோம். இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து எப்படி போகணுன்னா எங்களுக்கு தெரியல. எங்கள் வீட்டில் சோலோ டேட் கேட்டால் சோலோவாக தான் போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து நந்தரியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போது. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ரோடு ஃபுல்லாக வந்து பேச முடியாது, சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்க காரணம். அறிவு எனக்கு நான் வந்து பாக்கெட்லேயே ஃபோனை வச்சுட்டு ஃபோன் அங்கே இருக்குன்னு தெரியுது. அதான் நந்திரி ரோட்டில் போயிட்டு பேச முடியாது, லாரிக்காரன் இடிச்சிட்டு போயிடுவான். நாங்கள் ஏறிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஏறுவாங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் 12G உட்காந்துருக்கோம். ஸோ இப்படிதான் நான் வந்து ஒரே பஸ்ஸாக போகலான்னு பண்ணேன். சென்ட்ரல் போயிட்டு கிளம்பிட்டாங்க. அது வந்து பஸ் வாங்க கேட்டால் வந்து ட்ராவலர் தான், பாண்ட் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து என்ன பண்ண போகிறோன்னா போயிட்டு மண்ணில் சுட்டுக்கிட்டே சாப்பிட்றோம். பீச் வரல ஒரு குட்டி பையன் தான் வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு இருந்தான். எங்களுக்கு ஒரு பீஸ் வந்துட்டு கொடுத்தான். அது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தான். எது கொடுத்தான் ஏன் கொடுத்தான்னு யோசிச்சுக்கிட்டே வாங்கி உள்ள வச்சுக்கிட்டோம். பீச்சில் கொஞ்சம் கால் நினச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலான்னு நினச்சோம். பட் என்னாச்சுன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டோம். ரெனோவேஷன் நாங்களே என்னடா எதுவுமே காணும்னு பார்த்தா நாங்கள் விவேகானந்தா ஹவுஸ் ஆண்ட இறங்கிட்டு லாஸ்ட்லேருந்து நடந்து வந்ததுனால எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நடந்து வரும்போது தான் தெரியுது ரெனோவேஷன் ஹஸ் ஹேப்பன்ட். எப்படி சூப்பராக இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டுக்கிட்டு கண்டக்டர் அண்ணா கிட்ட முழுசாக கேட்காமலாம் ஏறக்கூடாது. இந்த மாதிரி கேட்டுட்டு தான் ஏறணும். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து இதுக்கு மேலேயும் நம்ம பார்க்காம போனால் மனசாராதுன்னு சொல்லிட்டு என்ன எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி செமையாக பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் போங்க. எங்களை மாதிரி லூஸ் தனமாக விவேகானந்தா ஹவுஸ் அண்டை இறங்காதீங்க. அண்ணா ஸ்கொயர்லேருந்து இறங்கி போங்க. அப்புறமா பொறுமையாக எல்லாரையும் பாருங்கள். சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களை மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ பாய்.